அந்த கருவறை கல்வியல். இந்த கருவறை சொல்லப்படுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல நீங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு, அந்த சுதந்திரம் எல்லாமே இருக்கும். ஆனால் மறுபடியும் நல்ல ஒரு வாழ்க்கையை 2வது பகுதியில நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டரா, ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்டரா, மிகப்பெரிய இன்ஜினியரா, லாயரா, இல்ல ஜட்ஜா, இல்ல மிகப்பெரிய பிசினஸ் மேனா, அல்லது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியா, பிரதமரா, அல்லது முதலமைச்சரா, பிற அமைச்சர்களா, இப்படி மிகப்பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா வாழ்க்கையில அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும். படிப்பு கஷ்டமா தான் இருக்கும். என்ன ஒரு டிவி அங்க இருக்கு, இங்க வச்ச புத்தகம் இருக்கு, சாயந்தரத்துக்கு வீட்டுக்கு போறீங்க, இல்லைன்னா மொபைல் இருக்கு, இந்த சைடு மொபைல வீட்டு புத்தகம் இருக்கு, வீட்டுல அம்மா அப்பா சொல்றாங்க உனக்கு 2ல இன்னைக்கு சாயந்தரம் டிவி பாக்குறியா அல்லது மொபைல் பாக்குறியா புத்தகம் பாக்குறீங்கன்னு கேட்டா எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப நல்ல வயதுல இருப்பீங்க, அதான் புத்தகம் அப்படின்னு டக்குன்னு சொல்றாங்க. இப்ப மொபைல் யாருக்கு தொட மாட்டீங்களா? இங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு போன் யார் தொட மாட்டீங்களா? அமைதியா கூட சொல்லணும். சொல்லுவீங்களா? தொட மாட்டீங்களா? தொடுவோம். ஆமா, தொட்டு மட்டும் இருக்க மாட்டோம். அப்பா அப்பா கேட்கறது வர இருக்குமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ புத்தகம் நமக்கு தேவையான புத்தகம், கல்வி, படிப்பு, அறிவு, இவைகளை நம்ம பெறணும் அப்படின்னா கஷ்டப்படணும். புத்தகத்தை படிக்கும் பொழுது மனுஷன் படிக்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும், ஐயோ படிக்கணுமே அப்படின்ட்டு. ஆனா கஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு விளைவு, நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நாம நினைச்ச நமது பெற்றோர்கள் நினைச்ச ஒரு என்னுடைய மகன் இப்படி ஆகலாம் அப்படின்ற அந்த கனவை நம்ம வந்து நலவாக்கணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டோம். சரி, அந்த கனவு மாதிரி நான் பின்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் கஷ்டப்படுவேன். எல்லாத்தையும் அந்த பழைய இதையில உதுத்துட்டு என்னுடைய கெட்ட பழக்கங்கள், என்னுடைய தேவையில்லாத போக்கஸ், என்னுடைய தேவையில்லாத சிந்தனை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நல்ல சிந்தனையோட நான் படிப்பேன், ஒரு ஆர்வத்தோட படிப்பேன். டீச்சர்ஸ் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் டே, நீங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை இருந்தா நாளைக்கு ஹோம்ஒர்க் இதை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸ் நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்களுடைய டீச்சர்ஸ் நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? உங்களுடைய டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு வேலை ஒரு சின்ன வேலை செய்யறாங்க, கொடுத்தாங்க, தம்பி அதை செய்யலாம் அப்படின்ட்டு உடனே அதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம், மரியாதை செலுத்துறீங்கன்னு அர்த்தம். சரியா? இதுதான் மாணவர்களினுடைய வாழ்க்கையாக இருக்கும். நமது வாழ்க்கைக்கு ஆசிரியர் பெருமக்கள் அடித்தளம் விடுகிறார்கள், நம்ம பெரிய பெரிய ஆண்கள் ஆகிறது. அப்போ அந்த ஒரு நன்றி கடன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். என்னுடைய ஆசிரியர், என்னுடைய தலைமை ஆசிரியர், இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் படிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்யறாங்க, எவ்வளவு வழிகாட்டுதல்கள் தர்றாங்க. அப்போ நான் அவர்களுக்கு நன்றி உடையவர்களா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்க சொல்றதை கேட்டு படிப்பேன், திறமைகளை வளருவேன், பல திறன்களை வளர்த்துக் கொள்வேன், நான் பெரிய லெவலுக்கு வருவேன், பெரிய ஆளாவேன். எல்லாம் என்னுடைய ஆசிரியர்களை பெருமைப்படுத்த அப்படின்ற ஒரு நினைப்போட, ஒரு சிந்தனையோட நம்ம வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலேயே நாம் கொண்டாடக்கூடிய இந்த டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம் அர்த்தமுள்ள ஒரு தினமாக இருக்கும். புரியுதா? அதனால ஆசிரியர்களை மதிப்போம், ஆசிரியர்களுக்கு நல்ல பெயர்களை எடுத்துக்கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நமது வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.